ஒரு மழைக்காத்து இரவு. கிராமக்காட்டு பாதையில ஒரு பழைய கருப்பு பொம்மை கிடந்தது. அதை பார்த்த ஒரு குறும்பான பள்ளி பையன் அதை எடுத்து வீட்டுக் கொண்டு வந்தான். இரவு. அந்த பொம்மை கண்கள் மெதுவா சிவந்தது. சிரிக்கும் சத்தம் கேட்குது. அவன் பயந்துட்டு அறை கதவை பூட்டுறான். ஆனா சிரிப்பு சத்தம் அவனுக்குள் வர ஆரம்பிச்சது. பொம்மை தன் தலையை சுழற்சி போட்டு அவனை காட்டுக்குள் அழைக்குது. அவன் மறுக்க முடியல. அந்த பொம்மை அவனை தோளில் ஏறிக்கிட்டு கருமை நிற காட்டுக்குள் போகுது. அங்க மரங்கெல்லாம் பழைய குழந்தை படங்களைப் போல மாறி தொங்கிக் கிடந்தது. கண்கள் உயிரோட பார்த்தது. பொம்மை அவனுக்கு பழுப்பு நிற கஞ்சா பழம் கொடுக்குது. அவன் சாப்பிட்டதும் சுற்றில் உலகம் இரத்தமா மாறிடுது. பொம்மை மெல்ல உருக ஆரம்பிச்சது. கருப்பு புகை போல. அது ஒரு சிவப்பு சாப நாணயம் அவனுக்கு கொடுத்து மறைந்திடுது. காடு முழுக்க அருவம் இருக்கும். பையன் மட்டும் அழுறான். ஏன்னா பொம்மைக்கே லைக் சப்ஸ்கிரைப் வரல.